அனைவருக்கும் வணக்கம். காலை நேரத்து சூரியன் சவன்னா புல்வெளிகளில் மெல்ல எட்டிப் பார்க்கிறது. அப்போது புள்ளி மான் ஒன்று புற்களை மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மானை பெண் சிங்கம் ஒன்று வேட்டையாடி ஒரு அடர்ந்த புதருக்குள் இழுத்துச் செல்கிறது. அந்த புதருக்குள் 3 சிங்கக்குட்டிகள் இருக்கிறது. அந்த தாய் சிங்கம் அந்த மானை குட்டிகளுக்கு உணவாக அளிக்கிறது. அதில் ஒன்றுதான் நம் கதையின் நாயகன். பிறந்தபோது அவனுக்கு கண்கள் தெரியாது, நடக்கத் தெரியாது. அவனது தாய் அவனை மற்ற விலங்குகளின் பார்வையில் படாமல் மிக ரகசியமாக பாதுகாக்கிறாள். சுமார் 2 மாதங்களுக்குப் பிறகு அவன் தனது பிரைட் எனப்படும் குடும்ப கூட்டத்திற்கு அறிமுகமாகிறான். அங்குதான் அவன் முதன்முதலில் தன் தந்தையை பார்க்கிறான். அந்த பிரம்மாண்டமான உருவமும் கழுத்தைச் சுற்றியிருந்த அடர்த்தியான கருப்பு பிடரி முடியும் அவனுக்குள் ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது. அந்த முடி அவனது தந்தையின் ஆரோக்கியத்தையும் அதிகாரத்தையும் உலகிற்கு பறைசாற்றியது. காலம் உருண்டோடுகிறது. 2 ஆண்டுகள் முடிந்த நிலையில் நாயகன் இப்போது ஒரு இளம் சிங்கமாக வளர்ந்துவிட்டான். ஒரு நாள் அவனது தந்தை அவனை பார்த்து அதிகாரத்தோடு கர்ஜிக்கிறார். அதன் பொருள், உன் சொந்த ராஜ்யத்தை தேடிப் போ. தன் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறும் அவன் ஒரு நாடோடியாக மாறுகிறான். அவனது சகோதரர்களுடன் சேர்ந்து காடுகளின் விளிம்பில் அலைகிறான். உணவிற்காக அவன் முதன்முதலாக தனியாக போராடுகிறான். பல இரவுகள் பட்டினி, பல சண்டைகள். ஆனால் இதில் அவன் தன் சகோதரர்களை இழந்து தனி மரம் ஆகிறான். இந்த துயரங்கள்தான் அவனை ஒரு சிறந்த வேட்டைக்காரனாக மாற்றுகின்றன. இருட்டில் மனிதர்களை விட 6 மடங்கு சிறப்பாக பார்க்கும் அவனது கண்கள் அவனுக்கு வேட்டையாட உதவுகின்றன. அவனுக்கு இப்போது 5 வயது. உடல் வலிமை உச்சத்தில் இருக்கிறது. அவன் ஒரு புதிய கூட்டத்தை கண்டறிகிறான். அங்குள்ள வயதான தலைவனை எதிர்த்து போரிடுகிறான். காடே அதிரும் வகையில் அவனது கர்ஜனை 8 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கிறது. அந்த போரில் வெற்றி பெற்று அந்த புதிய கூட்டத்திற்கு தலைவன் ஆகிறான். இப்போது அவன் ஒரு ராஜாவைப் போல வாழ்கிறான். பெண் சிங்கங்கள் வேட்டையாடி வரும் உணவில் சிங்கப்பங்கை ஷேர் அவன் முதலில் உண்கிறான். அவன் முக்கிய வேலை எல்லையை பாதுகாப்பதும் அதன் குட்டிகளை மற்ற எதிரி சிங்கங்களிடமிருந்து காப்பதும். இப்படியே 10 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவனது பிடரி முடி நரைத்துவிட்டது, வேகம் குறைந்துவிட்டது. ஒரு நாள் இளமையான மற்றும் வலிமையான 2 சிங்கங்கள் அவன் எல்லைக்குள் நுழைகின்றன. ஒரு கடுமையான போருக்குப் பின் அவன் தோற்கடிக்கப்பட்டு தன் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறான். மீண்டும் ஒரு நாடோடியாக தனிமையில் காட்டின் ஆழத்திற்குச் செல்கிறான். அவனால் முன்போல ஓடி வேட்டையாட முடிவதில்லை. பற்கள் தேய்ந்துவிட்டன. பலவீனம் அவனைச் சூழ்கிறது. ஒரு அமைதியான நதிக்கரையில் வானத்தை பார்த்தபடி அவன் படுத்துக்கொள்கிறான். காட்டின் ராஜா இப்போது மௌனமாகிறான். அவனது உடல் மண்ணோடு மண்ணாகி புற்களுக்கு உரமாகிறது. அந்த புற்களை மான் உண்ணும், மானைச் சிங்கம் உண்ணும். வாழ்க்கை சக்கரம் சர்க்கிள் ஆஃப் லைஃப் மீண்டும் ஒரு புதிய குட்டியுடன் தொடங்குகிறது. அவன்தான் அரசன். நன்றி.